இந்த சினிமா பயணம் மனோபாலாவுக்கு கற்றுத்தந்த பாடம் அப்படின்னா எதை சொல்லலாம் மொத்தமாக? அது பொன்னியின் செல்வனுக்கு 5 பாகம் இருக்குது, படிக்கலாம் முடியாது. என் விஷயத்தில் நல்லது எதானே இதில் சொல்லியிருந்தா அதை மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் எடுத்துக்க வேண்டாம். எல்லார் வாழ்க்கையிலும் பிளாக்கும் இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரே இருக்குது. நீங்கள் வந்து அந்த க்ரே பகுதியில் இருந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. பியூர் ஒயிட்டாகவும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் க்ரே ஷேட் வந்து எனக்கு பிடித்த கலர். எதுக்காகன்னா வந்து அந்த இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகலாம், இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகலாம். நடுத்தன்மையாக நடுநிலையாக இருக்கிறதுக்கு அதுக்கு எப்போதுமே ஒரு மனப்பக்குவம் வேணும். இவ்வளோ 42 ஆண்டு காலம் சினிமாவுக்கு வந்துட்டேன். இன்னி வரைக்கும் இதோ பாருங்கள், இப்போ கூட ஒரு கேமரா முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். அது வந்து அது கடவுள் கொடுத்த வரம். எப்போதுமே சினிமாங்கிறது என்னென்னா சரஸ்வதியும் லக்ஷ்மியும் சேர்ந்த கடாட்சம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது எப்படின்னா வந்து சரஸ்வதிங்கிறது அறிவு, லக்ஷ்மிங்கிறது பணம். இது ரெண்டும் கிடைக்கிற ஒரு இடம் தான் இது. இங்கே வந்து ரெண்டுமே சேர்ந்து புகழையும் சேர்த்து தர்றது இந்த சினிமா. சினிமாவை நேசிக்க சுவாசிக்க கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கிட்டிங்கன்னா அது எப்போ என்னாலும் விடவே விடாது. அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம்.